கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல நாளிலே உங்களோடு தேவனை மகிமைப்படுத்தி சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வல்லமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். இதோ நாம் யாவரும் ஆரம்ப ஜெபம் செய்வோம். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நான் நம்பும் கேடகமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தல ரபா. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக ராஜா, நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக ராஜா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஹல்லேலூயா. சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறவரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பலனாகிய கர்த்தாவே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, உமையை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, என்னை உள்ளங்கையில் வறந்திருக்கிறேன் என்று சொன்னவரே, தகப்பனே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமையே ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த நாளிலே அளவில்லாமல் இறங்கி கிரியை செய்யும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக சுவாமி. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எதற்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வைத்தீரே, அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்படியாக இதோ ஆண்டவரே ஒருமித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நம்பிக்கையின் ஹல்லேலூயா கூடாரமாக இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமால ஹதல ரபு ஷவல பதுரா பலரபா. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக ராஜா. வல்லமையுள்ள பிதாவே, மகிமை இருந்த தேவனே, ஹல்லேலூயா. எங்களை ஆட்கொள்கிறவரே, இந்த அருமையான இந்த கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. சேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இது இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம், செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. விண்ணக காற்றே, ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தல ரபா துரா பட ரபா ரகதல ரபா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, கர்த்தாவே கிருபையாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஊற்றப்படுவதாக உம்முடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல ரப ஷபல பத ரபல ரப ரிபல ரப ஷபல பது ரபல ரப. ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்தில் பாடுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் எங்களை நினைத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பாடுகள், வேதனைகள், நோய்கள் ஆளுகிற இந்த காலங்களிலே எங்கள் ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறீரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எஸ் மாஸ்டர், ஆமென். யாவரும் உள்ளத்திலிருந்து சொல்லுவோம், இயேசுவே நான் வாழ்வது உம்முடைய கிருபை அப்பா. நீர் தந்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவரை உயர்த்துவோமாக. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி மாஸ்டர் ஜீசஸ். எபினேசராய் இருந்தீரப்பா, இதுவரை இன்னைக்கு உதவினீரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. பாடுவோமா? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா அப்பா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. ஆமென் ஆண்டவரே, மனதார நன்றி சொல்வே. ஏன் நன்றினா, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றி வருகிறபடினாலே, ஆண்டவரை நேசிக்கிறபடினால நம்முடைய ஜீவன் போகாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அதுக்காக தான் நன்றி பாடல். ஆமென் ஆண்டவரே. அப்பா, என்னை பாதுகாத்து கொண்டிரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. அவருடைய இருதயம் மகிழட்டும் இந்த வேளையில. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. தகப்பனே, இந்த அருமையான இந்த வேளையில் ராஜா எங்களை மறவாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் நீ கண்மணி போல எங்களை பாதுகாத்து வருகிறீர்களப்பா. இவ்வளவு அன்பு எங்கள் மீது வைத்திருக்கிறீரே என்று நினைக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிரம்புகிறதப்பா. துர்மரணங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவன் எங்களை மாத்திரம் நிச்சயனோடு நீர் வைத்திருக்கிறீர் என்று சொன்னார். காரணம் எல்லாம் இல்லப்பா, ஏதோ நோக்கம் இருக்கப்பா. நீங்க வைத்திருக்க காரணம் இது வந்து அருமையான வெள்ளாண்டவரே, இது எனக்குள்ளே நீர் ஏவின படியினாலே இதோ இந்த சரியாக ஒரு மணி நேரம் பாடலை பாடி ஆராய்த்து சில வார்த்தைகளை கத்தாவே இந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு யாரெல்லாம் கேட்கிறார்களோ இந்த FB வழியாக முகநூல் வழியாக அவர்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமானதாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனடைத்தக்கதாகவும் இது மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து இந்த வார்த்தைகளை பகிர்ந்து சொல்லத்தக்கதாகவும் தேவன் கிருபை தரும்படியாக செபிக்கிறேங்க தாவே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்னை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீரே வெற்றி சிறப்பீராக. உடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறபடியால் உமக்கு கோடா கோடி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த ஒரு மணி நேர ஜெப ஆராதனை தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய முதலாவது வாழ்த்துதலையும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக, நன்றி இயேசு ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென்று தான் இந்த சனிக்கிழமை இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன கூட்டமே ஆண்டவர் என்று கேட்கும் பொழுது வாதைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணு, உனக்குன்னு நான் ஒரு தனியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறேன், உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கடந்த நாளிலே பேசினபடி நடத்தான். இந்த வாதை தேசத்தில் நீங்க என்ற தலைப்பில் அந்த காரியத்தை குறித்து நான் பேசும்படி, வாதையை குறித்து பேசும்படியாக கர்த்தர் என்னோடு பேசினபடி நான் உங்களோடு நான் இன்றைக்கு பேச போகிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவனால் எல்லாம் இருதயம் எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கிறது. தேற்றக்கூடிய ஆட்கள் ஒருவரும் இல்லாதபடிக்கு எங்க பார்த்தாலும் அழுகையும் பற்கடிப்புமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பான தெய்வ பிள்ளையை ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உலகம் ஹல்லேலூயா தன்னுடைய காரியங்கள் என்ன செய்தாலும் சரி, நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பதிலை கேட்டு ஹல்லேலூயா இனி படிப்படியாக ஒரு அந்த வியாதியிலிருந்து, அந்த வாதியிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் விசுவாசிக்கிறவனால எல்லாமே ஆகும், எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. தேவன் சொல்ற, நீ விசுவாசி, அது எல்லாம் நடக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுக்கு முன்பாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா கிருபையை தந்தாரே. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நான் நின்று உங்களோடு பேச காரணம் அந்த கிருபை தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, காலை தோறும் அடி கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் நீங்களும் உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறபடி நடத்த நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கிருபை தந்த ஆண்டவருக்காக நன்றி செலுத்தும் விதமாக, ஆண்டவரே கிருபையால் நிலைநிற்கிறோம் என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. நம்பிக்கை கூறியது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. உமக்கே துதிக்கிற மகிமை ஆண்டவரே. நான் நிற்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த நாளிலே உம்மை துதிப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருப 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 சேர்ந்து படுவோமா? கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமே. கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். கட்டுகளை அறுப்பது அவருடைய கிருபை, காயங்களை ஆற்றுவது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் உயிரோடு இருப்பதும் கிருபை. அந்த கிருபை தருகிற இயேசுவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருப 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 சத்தமாய் கிருப 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 சேர்ந்து பாடுவோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. நம் நீதிமானாய் மாற்றினது அவருடைய கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது கூட அவருடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருப 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 எல்லாம் சேர்ந்து கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமே. கிருபையால் நீலை நிற்கின்றோம் இயேசுவே, உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர், நீரே எங்களை வழிநடத்துகிறவர். அதுக்காக சோதரிக்கிற கட்டுகளை அறுத்தவர் நீர் ஆண்டவரே, என் காயங்களை கட்டினது நீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பது என்பது நாங்கள் செய்த பாக்கியமாய் கருதுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கிருப 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 ஆண்டவரே. எஸ் லார்ட் ஜீசஸ். ஆமென். கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமே. கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நான் ஒன்றை மாத்திரம் சொல்றேன். இயேசுடைய கிருபை மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இன்றைக்கும் மரித்து மண்ணோட மண்ணாக அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய புதைக்கப்பட்ட இடத்துல என்ன இருக்கும்? புல் பூண்டுலாம் முளைச்சிருக்கும். நான் பாருங்க, தேவன் நம்மை சகல காரியங்களிலே அவர் வெற்றி சிறக்கும்படியாக ஜெயம் கொடுக்கிற தேவனாகிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் தேவன் அவர் கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாருங்கள் பாடுவோம். அவருடைய முகத்தை நோக்கி நாம் நம்முடைய பாடலை பாடி அவருடைய தேவாதேவனை உயர்த்துவோமாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. ஜீசஸ் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவருடைய நாமத்தை அறிந்திருப்போம் என்று சொன்னார். எல்லா கால சூழ்நிலைகளும் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக. ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தாவே. Yes Lord Jesus. Hallelujah. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று சொல்லி அழகாய் ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் யாவரும் கண்களை மூடி தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. அவரை நாம் ஆராதிப்போமாக. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மையே நான் துதிக்கிறேன் அப்பா, உம்மையே நான் கனப்படுத்துகிறேன் அப்பா. உடைய பிரசன்னத்தினாலே உடைய மகிமையினாலே கர்த்தாவே என்னை நிரப்புவீராக என்று சொல்லி ஹல்லேலூயா. ரிமலஹதலரபா லிபரஹதலரபா ஷபலப தூரபலரபா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 அந்த தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஒரு சில பாடல்களை பாடும்படியாக என் தேவனை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 செலுத்துகிறோம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை 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 உண்டாவதாக ராஜா, உண்டாவதாக ராஜா. இயேசுவே ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவரே ஹல்லேலூயா. நீரே நீரே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினாலே கர்த்தாவே எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமால ரபோ ஷபலப தூரபலரபா. எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, ஆளுகை செய்கிறவரே, இமட்டுமாய் காத்து வந்தவரே, இனிமேலும் எங்களை காக்க போற தேவாதி தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீரே என் பலன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டையா இருக்கிறபடியா உமக்கு நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah hallelujah. உமக்கே நன்றி அப்பா. துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறங்க தாவே.
ஜீசஸ். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் நான் கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, thank you Lord Jesus. Hallelujah. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் சேலைக்காகவே. கண்மணி மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் இன்னாவில் தந்தீரே. கண்மணி மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் இன்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மீது பாசம் வைக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Holy Master Jesus. ஆமென். பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இந்நாள் வரையில் கர்த்தாவே எங்கள் மீது பாசத்தை வைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. இதோ ஒரு விண்ணப்பமாய் கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தாவே ஹல்லேலூயா பாரத்தோடு விண்ணப்ப பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஜீசஸ், இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி இந்த பாடலை பாடி ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் கண்ணீரை காண்பவரே, ஜீசஸ். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, அழுகை முழுமுழுமாயிருக்கிற எங்கள் தேசத்தில் உலகம் முழுவதும் கண்ணீரின் நாடுகள் கர்த்தாவே நனைந்து கொண்டிருக்கிறதப்பா. மரண ஓலங்கள் கேட்கிற சத்தம் உம்முடைய காதிலே கர்த்தாவே விழவில்லையா? இயேசுவே, கண்ணோக்கி பாருங்க, கிருபை தாங்கப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் பிள்ளைகள்னா சாகரங்கப்பா, உலகம் முழுவதும் செத்து பணிகிறங்கப்பா. தயவு செய்து அந்த விண்ணப்பத்தை கேட்பீராக ராஜா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உம்முடைய ஒரு வார்த்தை போது ராஜா. நீ கை கொட்டால் போது ஆண்டவரே, சுகம் அடைந்து விடுவார்கள். தேசம் மரணத்தில் இருந்து ஜெயம் பெற விடும் ஆண்டவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா.
செத்து செத்து மடியலாம் ஆண்டவரே. கொரோனா என்ற வியாதி நிமித்தமாக மரண ஓலங்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த மரண ஓலங்களை என் தேவனை கர்த்தர் நிறுத்தும்படியாக இதோ உம்முடைய சமூகத்தில் நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த மரண கட்டுகள் நீங்குவதாக ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே 400 ஆண்டுகள் மிகுந்த வேதனையோடு பாடுகள் நாம் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவரே அவளுக்கு கூக்குரல் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே மோசே மூலமாக பார்வோன் இடத்திலிருந்து ஜெயத்தை பட்டு தந்தீரே. அந்த தேவன் இன்றும் இருக்கிறீரப்பா. வியாதியின் படுக்கையில் இருந்த மரணத்தை ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பாடையில கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபனுக்கு ஜீவனை தந்தீரே ராஜா. குஷ்டரோகியை குணமாக்கும் வல்லமை உடையவரே தகப்பனே. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவமனையில் ஆண்டவரே நிரம்பி வழிகிறது. ஜீவனுக்காக போராடி போராடி கொண்டிருக்கிறார் உலக ஜனங்கள். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தயவு செய்து மனதுருகுவீராக ராஜா. உடைய கண்களிலே கிருபை கிடைக்கின்ற ஆண்டவரே தகப்பனே எங்களை நினைத்து பாருங்கப்பா. தயவு செய்து எங்களை பாருங்கப்பா. மனிதர்கள் உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் உருவாக்கின சரீரமா இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ என் பிள்ளைகள் இருக்கிறார்களே ஆண்டவரே. ஆண்டவரே அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே தகப்பனே. ஒரு கிருபை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கும்படியான ஒரு கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரும் நாட்களில் கர்த்தாவே உலகம் முழுவதும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை தாங்கப்பா. உடைய கண்களிலே கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே தகப்பனே. நாங்கள் யாரிடம் போவோம், எங்க குறைய நாங்கள் யாரிடம் சொல்லுவோம், யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க, நாங்கள் யாரை நம்பி போட முடியும் ஆண்டவரே. நீதானே எங்களுக்கு எல்லாமே, நீதானே எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. நாங்கள் இப்போதும் நிர்மூலமாகாமல் எங்கள் வாழ்க்கையில மரணம் வந்தாலும் சரி, சுகம் வந்தாலும் சரி, ஜெயம் வந்தாலும் சரி, எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறதாச்சா. மனதுருகுவீராக தகப்பனே, மனதுருகுவீராக ஆண்டவரே, மனதுருகுவீராக ராஜா. ஒரு விசை கண்ணோக்கி பாருமாண்டவரே. எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே கிருபையா இறங்கி வருவீராக ராஜா. எங்களுக்கு கிருபையா இறங்கி வருவீராக ராஜா. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்க ஜனங்க இறக்குறாங்கப்பா ஆண்டவரே. கொத்து கொத்தா சாகுறாங்கப்பா ஆண்டவரே. சுவாச காற்று இல்லாதபடி மறுத்து போறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இயேசுவே அப்பா, இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. மனதுருகும் ஆண்டவரே, மனதுருகும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. என் ஜனங்களை காப்பாற்ற இறங்கி வருவீராக. வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எல்லாமே ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே நீங்க தான் எங்க வாழ்க்கையில மாற்றணும் ஆண்டவரே.
தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அந்த வியாதி நீங்குவதாக, அந்த வைரஸ் ஒளி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்னி காற்றை அனுப்பி எல்லா கிரிகளை அழிப்பீராக ராஜா. மரணத்தில் இருந்து உயிரோட 3 நாள் எழுந்து வந்த வல்லமை தேசத்தை இப்பொழுது பரவுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை 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 ஆண்டவரே. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. நான் நம்பும் மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு போனாலுமே என் மரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் மரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. துதிக்கிறேன் கர்த்தாவே. Jesus, hallelujah. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. Thank you, Lord. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. Jesus, thank you, Holy Master, Jesus. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் கோட்டை மரணம் நான் நம்பும் கீழகம் நீரே. என் கோட்டை என் துருகம் நான் நம்பும் கீழகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. உடைய தயவு இல்லாம ஒன்றுமே பண்ண முடியாது தகப்பனே. இதோ தகப்பனே, நேரம் வரைக்கும் ஒரு சில பாடலை பாடி உடைய நாமத்தை நாங்கள் துதித்தோம், ஆராய்த்தோம். அந்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பேசி மீண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சகல காரியங்களை பொறுப்பேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த வேளையில கூட தேவன் என்னோடு தந்த அந்த வார்த்தை ஹல்லேலூயா, வாதை தேசத்திலே நீங்கபடியாக கர்த்தர் என்னோடு அவர் பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்திலே வாதை என்பது தேவன் உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது தொன்று வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனம் பட்டிருக்கிற காலங்களில் கூட வாதைகளை 13 வாதைகளை அனுப்பித்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றி செங்கடலில் இரட்டாந்தர வழியாக கடந்து போனார் என்று சொல்லி அழகாய் பார்க்கிறோம். ஆனா இந்த 2021 இருக்கிற நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாதை வந்தது? ஹல்லேலூயா. வாதை என்பது பார்த்தா மிகவும் கொடிதான வாதை. நான் இன்றைக்கு வேதாந்தத்தை படிக்கும் பொழுது தேவன்
தம்முடைய வாதையை அனுப்பினார். அதன் மூலமாய் 20,000, 13,000, 10,000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லி அந்த வாதை அனுப்பப்பட்ட நிமித்தமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஏசாயா 19:22 கர்த்தர் எகிப்தை வாதையினால் அடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்களிலே கூட நான் யோசித்தது உண்டு, ஏன் இப்படிப்பட்ட வாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்காதபடிக்கு நாம் இருக்கிறோம் என்று தான் அர்த்தம் என்று நான் தெளிவாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் தேவ சமூகத்திலே உண்மை அற்றவர்களாக, உண்மை இல்லாதவர்களாக ஏதோ நாம் வாழ்றோம், ஏதோ நாம் கர்த்தருக்காக செய்யறோம் சொல்லி ஒரு கடமைக்கென்று நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் வாதைகளை அனுப்புகிறார். ஒன்று, தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படியாகவும் தேவன் வாதைகளை அனுப்புகிறார். அதே சமயத்துல தம்முடைய பிள்ளைகள் தவறு பண்ணும் போது கூட பாருங்களா, வாதையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை சித்திக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் உலகம் முழுவதும் நம்மை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னோட சொன்ன ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கீழ்ப்படிதல் இல்லாத பட்சத்திலே, தேவ சத்தத்தை நாம் கேட்காதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இன்னும் பெரிய வாதைகளை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களை அவர் வேதனையாகவும் நிந்தையாகவும் துன்பமாகவும் கர்த்தர் மாட்டி விடுவார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆட்கள் என்று இல்லை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் குறைஞ்சு போச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சு போச்சு, கர்த்தரை தேடுவது குறைஞ்சு போச்சு, கர்த்தரை ஆராதிப்பது குறைஞ்சு போச்சு, கர்த்தரிடத்தில் பேசுவது குறைஞ்சு போச்சு. எல்லாம் குறைந்து போய்விட்டது. தேவனை தேடுகிற உண்டோ என்று சொல்லி கர்த்தர் வானத்தில் இருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என் வார்த்தையின்படி செய்கிறார்கள், யார் என்னுடைய கட்டளையின்படி நடக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் வானத்தில் இருந்து இந்த பூமியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்னும் சுயம், இன்னும் ஹல்லேலூயா ராஜமோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் தவிர கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்தில் இல்லையே என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நான் ஒப்புக்கொள்றேன், என் நிமித்தமா கூட இந்த வாதி வந்திருக்கலாம். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆள் தான். ஆனால் என் நிமித்தமாக கூட வாதி வந்திருக்கலாமோ என்று சொல்லி என்னை நான் தாழ்த்துகிறேன். நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி பெருமை பாராட்ட அல்ல, தேவ சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன். என் நிமித்தமாக கூட இப்படிப்பட்ட ஒரு வாதி வந்திருக்கலாம் என்று சொல்லி நான் ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறார். தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற விசுவாசிகள் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் அற்புதத்தை செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு நாம் துன்பத்தை, வேதனையை, பாடுகளை, துக்கத்தை, மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்ப சொன்ன வார்த்தை ஏன் பொய்யா போயிடுச்சா? இல்ல, அந்த வார்த்தை உண்மைதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். பிரியம் ஆகாதபடிக்கு நாம் நம்முடைய நடக்கை இன்றைக்கு இல்லாதபடி இருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட வேதனைகள், சோதனைகளுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பரிசுத்தவான்கள் யாருமே கிடையாதுங்க. இயேசு மட்டும்தான் பரிசுத்தவான். லட்சம் பேருக்கு நின்று அல்லது மைக்கு பிடிச்சு சொன்னாலும் ஊழியக்காரனே தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கணும். 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 10 பேருக்கு ஊழியம் செய்தாலும் உண்மையா இருக்கணும் ஊழியக்காரங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு கிருபை கொடுக்கிறார். ஆதாமும் ஏவாளும் உலகத்துல படைக்கப்பட்டாங்க. தேவன் சொன்னாரு,
ஆதாமே ஏதோனில் இருக்கிற எல்லா கனிகளை புசித்து சாப்பிடுங்க, ஆனா நடுவில் இருக்கிற கனியை புசிக்காதே, ஏன்னா அது நான் புசிக்கும் நாளிலே நீ நன்மை தீமை என்று அறிந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய நிமித்தமாக ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் அன்றைக்கு ஏற்பட்டது. கீழ்ப்படியாமின் பிள்ளையாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற பிள்ளையா இருக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறீங்க? சொல்ல முடியுமா? சபைகள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கு. ஐயோ, என் தேவாலயம் மூடப்பட்டு கிடக்கு. நெகோமியா காலத்திலே தேவாலயங்கள் சிறையாக்கப்பட்ட பிறகு அவனுடைய இருதயம் நொறுங்கி மீண்டுமாக அந்த தேவாலயத்தை கட்டும்படியாக அவனை எழுப்பி தேவன் பெரிய காரியங்களை செய்தாரே. இந்த வியாதி மறையாதபடி இருக்கிறபடினால எத்தனை மாதங்கள் எத்தனை வாரங்கள் நாம் சபையை மூடிக்கொண்டிருப்போம். உன் ஜெபம் ஏன் பரலோகத்தில் கேட்கவில்லையா? சிந்தித்து பார். உன் ஜெபம் எங்கே? சபை மூடப்பட்டிருக்கிறதே, உன் ஜெபம் எங்கே? ஒருமித்து ஜெபம் பண்ணினால் நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். சொல்லுவாங்க, ஜெபம்லாம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார் பிரதர், பாஸ்டர் கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? நிச்சயமா கேட்பாரு. ஒரு மனம் இருக்கும் இடத்துல கர்த்தர் ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். நினைவை பட்டணத்தை கர்த்தர் அழிக்க நினைத்தார். ஆனால் அதே நினைவுப்படுத்த யோனாவை கொண்டு கர்த்தர் கிருபை தந்தார். யூத ஜனங்கள் அழிக்கப்பட்ட சூழ்நிலை வந்தது ஆமானின் மூலமாக. ஏன் எஸ்தர் ராஜ்யத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு விடுதலை யூத ஜனங்கள் தரலையா? உபவாசம் போட்டாங்க, கர்த்தர் ஜெயத்தை தரலையா? இன்னைக்கு எங்க உபவாசம்? இன்னைக்கு எங்க ஜெபம்? எங்கே போய் கொண்டிருக்கு கிறிஸ்துவ வட்டாரம்? ஊழியர் எங்க போயிட்டு இருக்கிறீங்க? விசுவாசி எங்க போயிட்டு இருக்கிறீங்க? இப்படியே கடைசி வரைக்கும் இந்த வியாதி இருக்க கடைசி வரைக்கும் இருக்கும். இன்னும் 4-5 வருஷம் இருக்கும். இப்படியே சபையை மூடிக்கொண்டு இருக்கலாமா? யோசித்து பாருங்க. நான் ஒன்றை மாத்திரம், உங்களால் எல்லாம் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். உங்களால் எல்லாமே முடியும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. கால்களை முடக்குவோம், கண்ணீரை சிந்துவோம். தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். என் பிள்ளை அழுது ஜெபம் அணுகிறான், என் பிள்ளை அழுது ஜெபம் பண்றான்னு சொல்லி கர்த்தர் உடனடியாக ஏற்ற காலத்தை செய்யும்படியாக தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு பெரிதான விடுதலை தருவார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஒரு நொடி பொழுதை சுகம் தருகிற தேவன். மரண பிடியில இருந்த அந்த அதிபதியினுடைய வேலைக்காரன் சொல்றான், அந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சுகமாவான். ஏன் நம்ம கேட்க கூடாதா? இந்த வியாதிக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இந்த கொரோனா வைரஸ் உலகத்தை விட்டு ஓடி போகும். கேட்க முடியாதா? நிச்சயமா கேட்கலாம். ஏன் கேட்கறது இல்லை? எல்லாம் இன்னைக்கு நிர்வசரமான ஊழியக்காரங்களா போயிட்டோம், நிர்வசனமான விசுவாசிகளா ஆயிட்டோம். தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். தேவனுடைய அன்பை நாம் உண்மையா ருசிக்கணும். ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்கு பூமியில சகல ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாம் ஒரு கீழ்ப்படிந்த மனிதனா இருந்தபடினாலதான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிற கொரோனா வைரஸ் என் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு தூசுங்க. ஹல்லேலூயா. ஒரு தூசு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி வந்துட்டு இருக்கான். செங்கடல் பார்த்தா பயந்துட்டான். ஐயோ, பேசாம அங்கேயாவது செத்துருப்போமே, இங்கே கொண்டு வந்து சாகடிக்க வச்சுட்டியே மோசேன்னு சொல்லி கலங்கும் பொழுது பாருங்க, தேவன் மோசேக்கு சொன்னார், நீ செங்கடலை பார்த்து உன் கோலை நீட்டி என்று சொன்னார். நீட்டினான். செங்கடல் 2ஆய் பிளந்தது. பாருங்க, தண்ணியே இல்லாத நிலமாய் மாறினது. மண் மீது நடந்து போனார்கள். சுத்தமான தண்ணியே கிடையாது.
எல்லாம் ஃபுல்லா எடுக்கப்பட்ட நீர். ஹல்லேலூயா. காய்ந்து போன வெயில காய்ந்து நிலமா எப்படி இருக்கும் அது போல இருந்தது. அது நடந்து போனாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இந்த வைரஸை கண்டு பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. வைரஸை வெல்லக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வைரஸை வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சாத்தானின் தலையை நசுக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இது தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள் சத்துருவினால் ஏற்பட்டப்பட்டதுதான். மனிதர்கள் கொண்டு வரப்பட்டதான். நான் தான் அப்படி சொல்லி பெருமை பாராட்டக்கூடிய அந்த நாட்டினுடைய செயல்பாடுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்குது கொரோனா வழியிலே. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், சீன தேசத்தை கர்த்தர் நிக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ப்ராஃபஸியா சொல்றேன், தேவன் வரும் நாளிலே சீனாவை கர்த்தர் ஹல்லேலூயா அசைப்பார். சீன தேசத்தை கர்த்தர் நொறுக்குவார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், ஒருவேளை வருகைக்காக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், தேவன் இந்த தவறான காரியத்தை செய்த அந்த நாட்டின் மீது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவன் பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன், தேவனுடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்களை நான் ஜெயமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டது போல நாமும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எரேமியா 42:6 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் அதாவது இனிமேலாவது நம்முடைய பிள்ளைகள்லாம் தேவன் என்ன சொல்றாரு, தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபித்து. உண்மையா சொல்றேன், இப்படி இந்த வியாதி ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நிறைய ஜனங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஐசியூல இருந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை செய்யும்படியாக என்னை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவப்பிள்ளை, எனக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் நம்பும் இயேசு யார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல என்னை யார் என்று அவருக்கு தெரியும். நாங்க ரெண்டு பேருமே நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வியாதி குறித்து நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சொட்டு ரத்தத்தை ஹல்லேலூயா நீர் ஆண்டவரே அந்த சிரசின் மேல் ஊற்றும் ஐயா என்று சொல்லி நான் ஜெபம் பண்ண போதும் அந்த வேளையிலே சுகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல கூட பாருங்க, சென்னை பாலவாக்கத்துல அருமையான சகோதரி, தெரிந்த சகோதரி, திடீரென்று கொரோனா வைரஸ்னால ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. உடனே என்ன நம்பரை கேள்விப்பட்டு வாங்கி அவங்களுக்கு ஜெபம் பண்ண கர்த்தர் சொன்னாரு, ஒரு நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சொல்லி. அதே போல ஜெபம் பண்ண அந்த கொரோனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க விலகி போய் வீட்டுக்கு போய் இன்றைக்கு நன்றா இருப்பதாக அவர் சொல்லிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகளுக்கு கொரோனா வியாதினால ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம மூலமா ஜெபம் பண்ணி கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்த அதிசயமான காரியங்களை செய்த நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ணா இந்த வைரஸை கர்த்தர் அழிப்பார். நாம ஜெபிச்சா நிச்சயமா கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே மகத்துவம் உண்டு, அவர் வார்த்தையிலே பலன் உண்டு, அவர் வார்த்தையிலே சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வைரஸை கர்த்தர் நிச்சயமாய் முழுமையாய் அழித்து விடுவார். பிரியமான தேவ பிள்ளையே, நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், தயவு செய்து தேவ சமூகத்தை காத்திருங்க, அதிகமாய் காத்திருங்க. வேத வசனங்களை நீங்கள் வைத்து நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க 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 நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவையானது ஜெபம் 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 ஜெபம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் முதலாய் நாம் மாற வேண்டும். இன்னும் நான் உலக ரீதியான உலக மனுஷனை போல கிறிஸ்துவராய் இருந்து கொண்டு உலக மனுஷனை போல நாம் வாழ்வோம் என்று சொன்னால், உலக ரீதியான சிற்றென்பர்களுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் இந்த வியாதி மறையாது.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் இருக்க விரும்பினீர்கள் சொன்னால் தேவன் என்னென்ன கட்டளையில் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக சொல்லுகிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இந்த வியாதியை உலகம் முழுவதும் கர்த்தர் அழித்து புதிய ஒரு நாளாய் புதிய வருடங்களாய் கர்த்தர் நமக்கு சேமத்தை கொடுப்பார். என் அன்பான பிள்ளைகளே, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. நீங்க ஆண்டவர்தான் சொல்லுது, என் சத்தத்துக்கு செவி கொடுக்க சொல்லு, என்னை நோக்கி கூப்பிட சொல்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என் சமூகத்தில் வருவதில்லை. அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. முன்பு தேடின தேடல் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இனிமேலாவது நாம் ஒரு பொறுப்புடனே தேவ சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஆண்டவர், இனி நான் உம்மை தேடுவேன், கிடைக்கிற நேரமெல்லாம் உம்மை தேடுவேன், உம்முடைய வார்த்தையை நான் வாசிப்பேன், உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதி துதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒரு முடிவு நாம் செய்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கை செய்வாராக. இருக்கிற நிலை கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி, இந்த வாதை எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியாக, இந்திய தேசத்தை விட்டு விலகும்படியாக இதோ உம்முடைய கருத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Hallelujah. Rimalarabo shabalaba dura badalaba. Rihalaraba shabalaba dura badalaba. என் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்காற்றி அனுப்பி காளைகள் அனுப்பினது போல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமியை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவரே, அதை முற்றிலுமாய் நீ அடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவினுடைய சுவாச காற்று அல்லது ரூவா காற்று இப்பொழுதே உலகம் முழுவதும் வீசப்படுவதாக. ரூவா காற்று இப்பொழுது உலகம் முழுவதும் வீசப்படுவதாக. கர்த்தாவே, எங்கெல்லாம் இந்த வியாதியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ரீமால ரப ஷபலப தூரபலபா, ரீமால ரப ஷபலப தூரபலபா. என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக ராஜா. இந்திய தேசத்திலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. அக்கினிமயமான நாவுகளை உடைய என் தேவனுடைய அக்கினி காற்று இப்பொழுது இந்த இந்திய தேசம் முழுவதும் இறங்கி வரும்படியே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சுட்டெரிப்பின் ஆவியானவர் எல்லா கிரிகளையும், அந்த வைரஸ் கிருமிகளை இயேசு கிறிஸ்து அக்கினினாலே இப்பொழுது சுட்டெரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டை கர்த்தாவே நினைத்து பாருங்கப்பா, அதிகமாய் கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வைரஸ் இல்லாத மாநிலமாய் மாறுவதாக. கொரோனா வைரஸ் இல்லாத மாநிலமாக இயேசுவின் நாமத்தினால் தமிழ்நாடு மாறுவதாக. கர்த்தருடைய கரம் இப்பொழுது தமிழ்நாட்டின் மேல் வருவதாக ராஜா. Hallelujah, hallelujah. Liba halla ragadala rabo shabalaba daraba, lima ragadala rabo shabalaba durabalaba. தமிழ்நாட்டை இயேசு கிறிஸ்து ஹalleluya இப்பொழுது தம்முடைய கரத்தை நீட்டி எல்லா வைரஸ்களுடைய கிருமிகளை நிர்கலகம் பண்ணுவீராக. இப்பொழுது நிர்மூலமாக்குவீராக. ஒன்றும் இல்லாமல் போகும்படியே கர்த்தர் செய்வீராக. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிந்து போவதாக. தமிழகம் இயேசுவின் நாமத்தினாலே சுகப்பட்ட மாநிலமாய் மாறுவதாக, அல்லது விடுதலை அடைந்த மாநிலமாய் மாறுவதாக. இனி எந்த ஜனத்துக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் வைரஸ் தொற்று ஏற்படாதபடிக்கு கர்த்தாவே அதை முற்றிலுமாய் நீங்கும்படியே செய்வீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கொரோனா வார்டுகளிலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. அரசு மருத்துவமனை ஆகட்டும், தனியார் மருத்துவமனை ஆகட்டும், எல்லா மருத்துவமனையிலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஹல்லேலூயா வியாதியின் பிடியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற ஹல்லேலூயா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மரணத்தை போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வருவதாக. Heal in Jesus name, heal in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் இப்பொழுது உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, மலேசியா, சிங்கப்பூர், ஹalleluya, இலங்கை தேசத்திலே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக ராஜா. மலேசியா கர்த்தாவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஹalleluya, சிங்கப்பூர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அண்டை நாடுகளா இருக்கிற அந்த நாட்டிலே கர்த்தாவே தம்முடைய வல்லமை அனுப்பும்படியே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தெய்வீக பிரசனம் இப்பொழுது இறங்கி வருவதாக. மலேசியா தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நம்முடைய கரங்களிலிருந்து கிருபை இப்பொழுது தரப்படுவதாக, பெறப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மலேசியாவை கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்துவீராக. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவீராக. ஹalleluya ஹalleluya, இறங்குவதாக 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 இறங்குவதாக. அல்ல சிங்கப்பூர்ல இப்படி வல்லமை இறங்குவதாக ராஜா. முற்றிலுமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி ஹalleluya ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் 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 ஆண்டவரே. முற்றிலுமாய் நீங்குவதாக, முற்றிலுமாய் நீங்குவதாக ஆண்டவரே. தகப்பனே, தமிழகத்தை ஆளுகிற கர்த்தாவே முதல்வருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொரோனா காரியத்தில் கர்த்தாவே மக்களுக்காக நன்மை செய்யும்படியாக கர்த்தாவே தேர்ந்தெடுத்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற முதல் அமைச்சர் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவரோடு கூட இருக்கிற கர்த்தாவே முதல் அமைச்சருடைய மற்ற ஆட்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவன் அவர்களுக்கு விசேஷித்த நாணத்தை கொடுப்பீராக ராஜா. விசேஷித்த நாணத்தை கொடுப்பீராக ராஜா. என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நீ சொல்லி 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 கர்த்தாவே அந்த காரியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஆலோசனை கர்த்தரா இருக்கிற நீர் அவர்களுக்குள்ள வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் மூலமாக கர்த்தாவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே, நல்ல ஒரு கர்த்தாவே ஹல்லேலூயா ஆளுமையுள்ள ஒரு மனிதர் எங்களுக்காக தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, தேவனுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை உண்டாவதாக, தேவனுடைய தயவு உண்டாவதாக ராஜா. இந்த இக்கட்டான சூழலை போராடி கொண்டிருக்கிற கர்த்தாவே எங்களுடைய முதலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தாவே நீர் ஹல்லேலூயா நன்றாய் பாதுகாத்தலும்படியாய் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்தினாலே அந்த மகனை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாமமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord Jesus. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாரும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. தேசம் பாழாய் போய்கொண்ட தேசத்தை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. எல்லா தடைகளையும் நீக்கும் ஆண்டவரே. Yes Lord Jesus. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயனிலமாகுமே. வனாந்திரம்
மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பிக்கிறார் என்று சொல்லி இனிமேல் அதிகரிப்பில்லாமல் தேவன் சகல காரியங்களை நமக்கு ஜெயமாய் தரும்படியாக அவர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவர் கொண்டு வந்து முற்றிலுமாயிருந்து ஜெயம் பெற அவர் கிருபை செய்வார் என்று நம்புகிறேன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தை பொய்த்து போகாது. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே தேவன் செய்வார். நம்பிக்கையுடைய சிறகுகளை அருளுக்கு திரும்புங்கள் என்று சொன்னால் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போற யார்? அந்த மகிமையின் ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த தேசத்திலே இறங்கி வந்து சகல மகிமையும் நம்முடைய காரியங்கள் விளங்கும்படியா செய்ய போறார். இனி வைரஸ் தொல்லை இராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி சுகத்தை பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். இனி ஜெயம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரப்போகிறார். நன்றியோடு ரப சந்தல ரப 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 ஹalleluya. நிறைவே 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 நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவாயிருக்கிற ஆண்டவர், நிச்சயமாய் நாம் இத்தனை நேரம் ஜெபித்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு மாற்றத்தை இனிமேல் நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாதைகள் நீங்கிய தேசமாக நம்முடைய தேசத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். நீங்கள் ஜெபித்திருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதில் நாம் ஒன்று சேர்ந்து விசுவாசிப்போம், ஜெயத்தை எதிர்பார்ப்போம். ஜெயம் தந்த இயேசுக்காக கோடா கோடி நன்றியை சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்நேரம் வரைக்கும் கர்த்தரை நாம் ஆராய்த்தோம், துதித்தோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த வெள்ளத்தோடு நீங்கள் ஹல்லேலூயா தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். God bless you. God bless you. ஆமென், ஆமென்.